இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாடி என் பொண்ணா இது? எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. என்ன கலரு, என்ன அழகு. அப்படியே ஹீரோயின் கணக்கால இருக்கிறா. யார் அது நடு வீட்ல வந்து கத்திட்டு இருக்கிறது? யார் அது கத்திட்டு இருக்கு? ஐயோ கண்ணு, வான்மதி பெரியமா வாங்க. எப்படி கண்ணு இருக்கிற? ஐயோ ஐயோ, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்படி வளர்ந்துட்டியே என் கண்ணு. என் பட்டு. பெரியமா மேக்கப் எல்லாம் கலக்குறீங்க நீங்க. என் கண்ணு இம்மா இழைச்சிட்ட. நீ சாப்பிடுறியா இல்லையா? அந்த பரம உனக்கு சோறு போடுறாளா இல்லையா? சாப்பிடுறேன். நில்லு கண்ணு, எம்மா நாளாச்சு. அதுக்குள்ள எங்க ஓடுற? கொஞ்சம் வேலை இருக்கு பெரியமா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் செல்லம், ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாக்குறேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல. பெரியமா எப்ப வந்தீங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ் இல்ல காப்பியாச்சும் போட்டு கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? மறந்தே போயிட்டேன் பெரியமா. என்ன வேணும்? ஜூஸே எடுத்துட்டு வா போ. நீங்க உட்காருங்க பெரியமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மாடி. ஆமாங்கடா. எப்ப வந்த? இப்பதான் மாமா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்க்கா. வான்மதி, பெரியம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா? எப்படி இருக்குன்னு கேட்டியாவா? என்ன பார்த்த உடனே எப்ப வந்தீங்க பெரியம்மா, எப்படி இருக்கிறீங்க பெரியம்மான்னு கட்டி புடிச்சு முத்தமே கொடுத்துட்டா. என்னாண்ட அம்மா பாசம் என் தங்கத்துக்கு. மங்கா, இந்த கடைக்கே போனீங்க? ஆமா பரமு. இந்தா வான்மதி, இந்தா கண்ணு, உனக்காக தான் நான் பார்த்து பார்த்து வாங்கியாந்த. இது நீ கட்டிக்கின்னு வந்த சும்மா மகாலட்சுமி கணக்கா இருப்ப. பெரியமா, என் அக்கா எந்த ட்ரெஸ் போட்டாலும் மகாலட்சுமி தான். இந்தாங்க. நல்லா இருக்குல்ல? இந்தா இந்த புடவை உனக்கு. பெரியமா, புடவை சூப்பரா இருக்கு. இந்த புடவைய வாங்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் விட்டுருந்தா என்னையே டபாச்சிருப்பாங்க. யாரு மங்கா? அந்த கடையில இந்த புடவைய நான் தான் முதல்ல எடுத்தேன். இந்த புடவை பார்க்க நல்லாக்கிதுன்னு அந்த கடையோட ஓனரம்மா அவங்க எடுத்து வச்சதுன்னு நம்மளாண்டே போய் சொல்லி அப்படியே புடவைய புடுங்கிக்கலான்னு பார்த்தாங்க. யாராண்ட நான் விடுவேனா? முடியவே முடியாதுன்னு பில்லு போட சொல்லி இல்ல வாங்கியாந்த. என்னக்கா சொல்றீங்க? அவங்க பேரு யாரோ அண்ணாமலையாம். ஐயோ, மேடம் மேடம்னு பூச்சாண்டி காட்டினாங்க. கட்சியில அந்த அம்மாவே என்கிட்ட பேச முடியாம நான் கேட்டது உடனே குத்துட்டு போயிடுச்சு. மங்கா, வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க தாங்க நம்ம சம்மந்தியம்மா. ஐயா, இது தெரியாம நான் ஓவரா உதார் விட்டுட்டனே. ஏன் பெரியமா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பல பிரச்சனைக்கு அப்புறம் ஏதோ இப்பதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. மறுபடியும் உன்னால ஒரு பிரச்சனையா? கண்ணு, எனக்கு எப்படி கண்ணு தெரியும் அவங்க தான் நம்ம வீட்டு சம்மந்தின்னு? பரமு, மங்கா தெரியாம பண்ணிருந்தாலும் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துல இதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்பவே போய் அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நானும் உங்களோட வரேன். நான் பண்ண மிஸ்டேக்குக்கு நானே சாரி கேட்டாதான் என் மனசு ஆறும். இது நம்ம பொண்ணோட வாழ்க்கையாச்சே. சரிக்கா, வாங்க. சரி, போயிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. போயிட்டு வந்துடுறோம். வாங்க வாங்க வாங்கண்ணே. வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். இவங்க மங்கா சொந்தத்துல எனக்கு மாமா பொண்ணு. நிச்சயத்துக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சம்பந்தியம்மா.
நான் கடையில சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க தான் சம்மந்தின்னு தெரிஞ்சா உங்களாண்ட நான் சண்டை போட்டேன். நான் ஏதோ புடவைக்காக சண்டை போட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சம்மந்தி. அதுதான் சம்மந்தியோட முகத்தை பார்த்தாலே தெரியுதே, எம்மா மங்களகரமா இருக்கு. சம்மந்தியோட ஊடு மட்டுமா பெருசு, அக்கா மனசும் பெருசுதான். அக்கா பேசாம பரம சும்மா இரு பரம. சம்மந்தி ஆண்டு தானே பேசினுக்கிறேன். என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ சம்மந்தி. உமா பெரிய வீட்ல வந்து குடுத்தனம் பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு பெருமையா கீது. இனிமே பாருங்க, எங்க ஏரியா முழுக்க அண்ணாமலை அம்மா தான் என் சம்மந்தின்னு சும்மா கெத்தா கூவி கத்துவன்ல. ஆமா, அந்த பொண்ணு யாரு? பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக்கிது. ஏன் பொண்ணுதான். அதான பார்த்தேன். ஏன் கண்ணு, உன் பேர் என்ன? அருவி. பாரா, சம்மந்தி வீட்டு உள்ளேயும் அருவி ஓடுது. பொண்ணுக்கும் அருவின்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க பாருமா, ஒழுங்கா படிக்கணும். லவ் கிவன் ஏதாவது பண்ண அவ்வளவுதான். புரியுதா? கொஞ்சம் வாய் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. உனக்கு மாப்பிள்ள பாக்கணும்னா சம்மந்தி அம்மா தான் பாப்பாங்க. சம்மந்தி வீட்டுக்கு இம்மா தூரம் வந்திருக்கோம், ஒரு டீ காபி கூட சாப்பிடலன்னா அது மறுவாதியா இருக்காதுல்ல. இருந்து குடிச்சிட்டு போவோம். அப்பதானே அவங்களும் நம்ம கூட கொஞ்சம் சரிக்கு சமமா குலோஸ் ஆவாங்க. வாங்க. உங்களுக்கு ஈக்குவலா நம்ம க்ளோஸ் ஆகணுமா? விட்டா அவங்க ஏரியாவுக்கு வர சொல்லி வடகறி வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க போல. பேசாம இருங்க, அவங்க காதுல விழுந்தா அதையும் சொல்லிட போறாங்க. சொல்லட்டும். மங்கா, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வா போலாம். ஆமா இல்ல மாமா, பெரிய பணக்காரங்க இவங்க, நிறைய வேலை இருக்கும். சம்மந்தி, உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா மன்னிப்பு கேட்க வந்தேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். அடுத்த முறை நான் இங்க வரும்போது சாப்பிட்டு சாவகாசமா தான் போவேன். என்ன இப்ப வரட்டுமா? தம்பி, நீ நம்ம ஏரியா பக்கம் வந்தனா கண்டிப்பா நம்ம வீட்ல ஆப்பமும் வடகறியும் சாப்பிட்டு தான் போகணும். சரியா? நான் பரம போலாமா? வரட்டுமா? சரி வாங்க. போங்க. வரேன், நம்மள வரேங்க. வரமா வரேங்க.